வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தோம்னா, ஓட்டுக்காக காசு கொடுத்தான் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு மனிதனை தோற்கடிக்கிறதுக்காக ஒரு தென் மாவட்டங்கள் அனைத்தையுமே ஒன்றிணைத்து ஒரு தொகுதியாக்கி ஒரு மனிதனை தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சு தாங்கள் தோற்று போன கதையைத்தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். அப்படி அவங்க யாரைத்தான் தோற்கடிக்கணும்னு நினைச்சாங்க? வாங்க இன்னைக்கு அந்த தலைவரை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து நம்முடைய வீடியோவுக்கு ஒரு ஆதரவு தாங்க. சரி, இன்னைக்கு நம்முடைய பதிவுக்கு போவோம். ஓட்டுக்காக வேண்டி காசு கொடுத்து பார்த்துருப்பீங்க, அதாவது பரிசு பொருள் கொடுத்து பார்த்துருப்பீங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டை போல அடைத்து வைத்து பார்த்துருப்பீங்க. இது இப்போ நடக்கக்கூடிய ஒரு அரசியல் நிகழ்வு தான். இப்படி காசு கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும். யாரு அதிக காசு கொடுக்காங்களோ அவங்களுக்கு ஒரு குத்து. இப்போ வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, அவங்க காசு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் 2 பேர் போட்டுருங்க. இவங்க காசு கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு 2 குத்து குத்திடுங்க அப்படின்னு பகிர்ந்து ஓட்டு போடக்கூடிய பழக்க வழக்கம் தான் இப்போ அரசியலில் ஏற்பட்டிருக்கு. இதே மாதிரி அந்த காலத்தில் ஒரு தலைவரை தோற்கடிக்கணும்னு இது போன்ற சதி வேலைகள் நடந்துச்சு. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு தான். அப்படி என்ன சதி வேலை பார்த்தாங்க அப்படின்னா, தென் மாவட்டங்கள் அனைத்தையும் ஒரே தொகுதியா ஆக்கி அந்த தொகுதியை ஒரே தொகுதியாக்கி அதில் எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க. அதில் யாரு வெற்றி பெற்றா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். சரி, தென் மாவட்டங்களில் அப்படி எந்தெந்த தொகுதியை ஒரே தொகுதியாக இணைச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமா? 1957 காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது முத்துராமலிங்க தேவரையா அவர் தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முதுகுளத்தூர், விருதுநகர், சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த தொகுதிகளெல்லாம் ஒன்றிணைத்து ஒரே தொகுதியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியை அறிவிச்சு தேர்தல் நடத்துறாங்க. அந்த எலெக்ஷன்ல நாட்டிலேயே மிகப்பெரிய தொகுதியாக அந்த தொகுதி விளங்க பெற்றுச்சு. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியுடைய எல்லை பகுதின்னு பார்த்தோம்னா, கிழக்கில் ஏர்வாடி கடற்கரை சமுத்திரம் வரைக்கும் பரவி இருந்துச்சு. மேற்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா வத்ராய்ப்பு மலைப்பகுதி வரைக்கும் தொகுதி விரிஞ்சிருந்துச்சு. வடக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரைக்கு மிக அருகில் உள்ள ஆவியூர் அது வரைக்கும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி விரிஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி தெற்க தூத்துக்குடிக்கு பக்கத்தில் உள்ள குறுக்குச்சாலை அது வரைக்கும் பரந்த ஒரு நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு தொகுதியாக அப்பொழுது பார்க்கப்பட்டது தான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி. இவ்வளோ பெரிய தொகுதியாக உருவாக்குறதுக்கு காரணம் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக வேண்டி காங்கிரஸ் செய்த ஒரு சதி வேலை தான் இந்த தொகுதி. ஆனால் அவங்க எதிர்பார்த்தது நடந்துச்சா? அதான் விஷயமே. அவங்க எதிர்பார்த்தது விஷயம் அதில் நடக்கவே இல்லை. ஆனாலும் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ உள்ள மத்தியில் ஆளக்கூடிய காங்கிரஸ் தான் ஆண்டுச்சு.
தமிழகத்திலையும் காங்கிரஸ் தான் ஆண்டுச்சு, பணபலமும் நிறைஞ்சிருந்துச்சு. ஆனாலும் முத்துராமலிங்க தேவர் அவர்களை வந்துட்டு தோற்கடிக்க முடியல. ஏன்னா அப்போ பணபலத்தை விட மக்கள் பலம் வந்துட்டு முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு. அப்போ வந்துட்டு பணம் தோத்துச்சு, மக்கள் செல்வாக்கு வென்றுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போது அந்த தொகுதியில் வந்துட்டு ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்துட்டு பார்வர்டு பிளாக் கட்சியில் நின்று போட்டிடுறாரு. அப்போ வந்துட்டு ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்துட்டு வாங்கின ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3,40,995 ஓட்டு. அதே ஆளுங்கட்சியாக இருந்து மத்தியிலும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, அதாவது முத்துராமலிங்க தேவர் அவர்களை வந்துட்டு எதிர்த்து நின்றவர் யாரும் பார்த்தீங்கன்னா SS நடராஜன், காங்கிரஸில் வந்து நின்னாப்புல. அவர் வாங்கின ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1,67,676 ஓட்டு. ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடைப்பட்ட ஓட்டு வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் வந்துட்டு ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து ஜெயிக்கிறார். அதே போல் அதே தொகுதியில் வந்துட்டு VV ராமசாமி அவர் வந்துட்டு சுயேட்சையாக நிற்கிறாரு. அவர் வாங்கின ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா 60,227 ஓட்டு. அதே தொகுதியில் கம்யூனிஸ்ட் நிற்கிது. அந்த சுயேட்சை வேட்பாளராக இருக்கக்கூடிய அவருக்கும் கீழ் தான் வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு அப்போ வந்து ஓட்டு வாங்குது. அப்போ வந்து நின்னது யாருன்னு பார்த்தோன்னா சீனிவாச நாயுடு அவர்கள் வந்துட்டு நிற்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சியில். அவர் வாங்கின ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா 28,229 ஓட்டு. இப்படி ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க அவர்கள் வந்துட்டு தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டி அலைஞ்சவங்களுக்கு தோல்வியிலேயே தான் வந்து இந்த தொகுதி எலெக்ஷன் வந்துட்டு முடிஞ்சிச்சு. வாழ்நாளில் தோல்வியே கன்றாத தலைவன் தான் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். தன்னுடைய தொகுதிக்கு ஓட்டு கேட்க போகாமலே ஜெயிக்கக்கூடிய தலைவர் தான் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இப்போ பேசக்கூடிய இந்த சமத்துவ நாயகன், ஜாதி மதம் இல்லாத மனிதன் அப்படின்னு பேசக்கூடிய தலைவர்கள்னு பார்த்தோம்னா யாருமே கிடையாது. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒப்பற்ற தலைவர்னா ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான். இந்த தகவல் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக் பதிவில் தான் வந்துட்டு எடுத்து டைப் பண்ணி படித்து பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கே ஐயாவை பற்றி இதை நம்ம வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த பதிவை வந்துட்டு உங்கள் மத்தியில் வந்து சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள அரசியலுக்கும் அப்போ உள்ள அரசியலுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பணபலத்துக்கும் மக்கள் பலத்துக்கும் இடையே அப்போவே நடந்த போர் தான் வந்துட்டு அந்த 1957 ஒரு எலெக்ஷன். ஆனால் தோற்று போனது பணபலமும் வென்றது மக்களின் பலம் தான். இடம்பெற்ற ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்துட்டு வெற்றி பெற்றது தான் வந்துட்டு ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக அந்த எலெக்ஷனில் வந்து பார்க்க போகுது. ஏன்னா ஒரு தொகுதியில் காசு கொடுத்து ஜெயிச்சிடலாம். ஆனால் அந்த காலகட்டங்களில் வந்து ஜாதி வேற்றுமைகள் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஆனால் ஜாதிக்கு அப்பாற்பட்டவர் தான் வந்துட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு நிரூபிச்சிருக்காரு. ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு தொகுதியே இல்லை 4-5 தொகுதியில் இணைத்து ஒரு தொகுதியாக்கி அதில் வெற்றி கண்டலான்னு ஒரு நப்பாசை கண்ட காங்கிரஸுக்கு ஒரு பெரிய இடி தான் வந்துட்டு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டேவும். நன்றி, வணக்கம்.